அருமையான இந்த காலங்களிலே உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிற தூக்கிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் இது ஆகாரம் கொடுக்கிறோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, சிவ நாமத்தில் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விலையேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசனம் எங்களோடு கூட கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஒருவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்த எங்கள் மகா பெரிய தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா நிலையிலிருந்து ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர போற மகா பெரிய கிருபை இருந்தா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது ஐயா. கர்த்தரபடியா எங்களை விசேஷமா எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உயரப்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, விரோதமாய் தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா அந்தகார கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொடுக்கிறோம். மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி. ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உறுதியோடு நாங்கள் ஆராதிக்க கிருபை பாராட்டுகிறோம், இரக்கம் பாராட்டும். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா தேவ மக்களை, விசுவாச குடும்பங்களை எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ராஜா, கொடானபடி நன்றிப்பா, கொடானபடி. மறவான் இயேசு மறவான், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். அழைத்தவர் உன்னை மறவான், அபிஷேகம் செய்தவர் மறவான். அழைத்தவர் உன்னை மறவான், அபிஷேகம் செய்தவர் மறவான். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவான். மகிமையின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவான். மகிமையின் தேவன் உன்னை மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். தரிசனம் தந்தவர் மறவான், தாங்கியே நடத்தினார் மறவான். தரிசனம் தந்தவர் மறவான், தாங்கியே நடத்தினார் மறவான். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவான். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவான். எலியாவின் தேவன்
நடத்தினார் மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்தினார் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்த தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டேங்கிறார். இந்த பிரசனத்துக்காக நன்றி. இந்த காலவெளியில ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை சுத்திகரிச்சு கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தப்பா. இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. சர்வ வியாபகரை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். பிரசன மாத்திரங்களை வழிநடத்தும் வார்த்தை மூலமா எங்களோட பேசுங்க. ஆண்டவர் நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதோடு நீங்க பேசுங்கப்பா. தயவா என்னுடைய பொறுப்பாக்கில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். இடைப்படுங்க நாமத்தை மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயத்திற்குற நல்ல ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவெளியில உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமா இந்த காணொலி மூலியமாக ஆண்டவர் இந்த மூலியமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருப்பதாக தொடர்ந்து சொல்லத்தில் தேவ பாதத்தில் நல்ல செபிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை நல்ல வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் பயன்படுத்தி நாம் நல்ல தீர்மானங்களை சொல்லிக்கும் போது உண்மையாகவே பலத்த அற்புதங்கள் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. எனவே நாம் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே எல்லாவற்றும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று வசனத்தின்படி நிச்சயமாகவே தேவனுடைய கரத்தில் அவருடைய சுத்தத்தின்படி நம்மை நடத்த நாம் ஒப்புக் கொடுக்கும் போது எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக நல்ல பதில் தேவன் தந்து இவைகளிலிருந்து நமக்கு தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். எரேமியாவுடைய புஸ்தகம். எரேமியா எழுதின புஸ்தகம் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். வார்த்தையை யார் வாயில் வைக்கிறாராம்? எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். எரேமியா வந்து பார்க்கும்போது அவருடைய அழைப்புல பயங்கர ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. எரேமியா என்றால் கர்த்தரை உயர்த்துங்கள் என்றார், அல்லது கர்த்தர் பெரியவனாக்கினார் என்றார். எரேமியாவுக்குரிய அந்த பெயருடைய அர்த்தம் பார்க்கும்போது கர்த்தரை உயர்த்துங்கள் அல்லது கர்த்தர் பெரியவனாக்கினார். எரேமியாவுடைய சரித்திரங்களை 1-2 காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய காரியங்களை சத்தியத்தில் நாம் கடந்து போகலாம். இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பின் சுமார் 60 ஆண்டுகள் கழித்து இந்த எரேமியாவை கர்த்தர் எழுப்பினார். ஒரு நல்ல தீப்பிழம்பாய் ஆண்டவருக்காக பிரகாசிக்கப்பட்டதாக தேவனுடைய எரேமியாவை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது காரியம், இவர் கட்சி எறிய தொடங்கிய போது
அவருடைய வயது சுமார் 20 to 21 வயது இருக்கலாம். அவர் ஆண்டவர் அழைக்கும் போது சின்ன வாலிப பருவத்தில் இருக்கும்போது கர்த்தர் அழைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அழைக்கிறார். 4வது காரியம் பார்க்கும்போது சுமார் 40 ஆண்டுகள் மக்களுடைய மனசாட்சியை தொட்டு மனம் திரும்ப ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 40 ஆண்டுகளா உதவி செய்கிறார். அப்பதான் அவருடைய 5வது காரியம், பாவம் மிகுந்த மனசாட்சிகளை தொட்டு அவர்களை சுட்டு நியாய தீர்ப்பு உரைத்த ஒரு தீர்க்கதரிசி. பாவம் மிகுந்த ஒரு மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் எரேமியாவை அழைத்தார். அன்றைக்கு இவங்க எல்லாரும் சிறையிருப்பில் இருந்தாங்க. அந்த நாட்களிலே இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். அவங்க மனம் போன போக்குல இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. அவங்க இஷ்டமா அவங்களும் சில சுய முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்த இதனுடைய சிறப்பு அம்சங்கள் பார்க்கும்போது, இவன் ஒரு புலம்பலினுடைய தீர்க்கதரிசி. எரேமியா என்றால் ஒரு புலம்பல் தீர்க்கதரிசி. இவன் தனிமையின் தீர்க்கதரிசி என்று கூட சொல்லலாம். அல்லது ஒரு உடைந்த உள்ளம் படைத்தவன். அவனுடைய உள்ள எப்பவுமே உடைந்து கண்ணீரினுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன். 20 வயசுலயே பாருங்க அந்த பாரம். சாதாரணமா ஜெபிக்கிறது காட்டிலும் உள்ளத்தை உடைத்து கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு உடனே பதில் கிடைக்கும். நேற்று தினத்தை கூட நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது எனக்கு கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கரம் வந்து என் ஷோல்டர்ல வந்து இப்படி தொட்டு ஒரு மனுஷனை யாரோ அப்படி கையில தட்டி கூப்பிடுற மாதிரி நிறைய முறை நடந்துட்டு இருக்கும். ஜெபிச்சுட்டே இருந்தனா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சத்தம் உணர்ந்ததுன்னா அதுக்கோ இல்லைன்னா என்ன ஆண்டு. அப்ப நான் நல்லா உணர்ந்தேன். ஒரு கை மட்டும் வந்து உன்னை சீக்கிர ஆண்டவர் வந்து நம்மளை தொடுறாங்க. நம்ம கொஞ்சம் டல் ஆயிட்டேன்னா ஒரு 3 மணி கணக்காக உட்காந்து ஜெபிக்கும் போது அதை கத்தற்பாருங்க அந்த சோர்வுக்குள்ள விடலை. இப்போ தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம மனம் உள்ளத்தை உடைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை வந்து கண்டிப்பா கேட்பார். அப்போ அது மாதிரி அவர் ஒரு தீர்க்கதரிசி. நல்ல இந்த இளம் வயதுல பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்களை நல்ல வழியில கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் அவரை எழுப்பி அவங்க இடத்துல ஆண்டவர் அனுப்பி அந்த ஊழியம் செய்யும்படி கர்த்தர் செய்கிறார். கடினமான வார்த்தை கூறிய மென்மையான இதயத்துக்குரியவர். கடினமான வார்த்தைன்னு சொன்னா கூட அவருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? மென்மையான ஒரு இருதயம் படைத்த அழுது அழிவை என்ன பண்ணுவாராம்? அந்த அழிவை என்ன பண்ணுவாராம்? வரப்போற அழிவுகளை ஜனங்கள் மத்தியில கூறின ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் எரேமியாவே கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் சொல்றாரு? நீங்க பைபிள் படிச்சுட்டே போயிடுங்க. ஆனா அது உள்ள இருக்கிற சில காரியம் நமக்கு புரியாது. ஆனா சில காரியங்கள் சரித்திரத்தோடு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், அந்த மாதிரி ராஜாக்களுடைய நாட்களில் இருந்த இந்த 1 சாமுவேல், 1 ராஜாக்கள், இந்த 2 சாமுவேல், இவங்க இதெல்லாம் 4ஆம் புஸ்தகம் சரித்திரத்தோடு படிக்கும்போது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கு. பிறகு இவருடைய வாழ்க்கையில இவருடைய சாதனைகள் செய்த ஒரு பெரிய சாதனை என்னன்னா, பல முறை சிறையிருப்பிலையும் பல விமர்சனங்களிலும் என்ன பண்ணாரா, கடந்து சென்றாலும் அகப்பட்ட போது சத்தியத்துக்காக துணிந்து நின்றவரால். அல்லேலூயா. பல முறை சிறையிருப்புகள் கடந்து சென்றிருக்கிறாரு. பல விமர்சனங்களிலும் என்ன இருக்கு, அவருக்கு பல மிரட்டல்களும் அகப்பட்ட போது கூட சத்தியத்துக்காக துணிந்து நின்ற ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. பல தீர்க்கதரிசன நிறைவேறுதலுக்காக கண்ணார கண்டவர். இவர் சொன்ன தீர்க்கதரிசனம் கண்ணார பார்க்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனூர் ஊரில் இருந்து ஆசாரியர்கள் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவுடைய வசனங்கள். இவன் யூதா ராஜ்யத்துடைய தெற்கு பகுதிக்கு தீர்க்கதரிசியாக எரேமியாவை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா.
பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் உள்ள ஆமா ஆசாரியர்கள் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன். யாரா? இவங்க தகப்பன் பேர் என்னது? இல்கியா. அப்போ ஒரு யூதா ராஜ்யத்தினுடைய தெற்கு பகுதிக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் என்ன பண்றாரா? எரேமியாவை அழைக்கிறார். அல்லேலூயா. எருசலேமுடைய அழிவுக்கு முன்பான நாட்களிலே பாபிலோனுக்கு தேவ ஜனம் கொண்டு செல்லப்பட்ட நாட்களிலும் இவருடைய ஊழியம் நடந்தது. எருசலேமுடைய அழிவுக்கு முன்பான நாட்களிலும் சரி, பாபிலோனுக்கு தேவ ஜனம் கொண்டு போக செல்லப்பட்ட நாட்களிலும் சரி இவருடைய ஊழியம் இருந்தது. அப்ப ஜனங்க எங்க போயிருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துல சிறையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவன் குறிப்பாக யோசியா, யோவாகாஸ், யோயாக்கிம், சிதேக்கி ஆகிய ராஜாக்களுடைய காலங்களிலே இவன் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்யும் போது அந்த நாட்களிலே இவருடைய ஊழியம் பாருங்க, 20 வயது அல்லது 21 வயதுல அழைக்கப்பட்ட போது அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து நீ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம், உன்னை காக்க முடியும் நான் அவர்களோட இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். நாட்டுல மனசுல நம்ம கூட வருது, என்னதான் ஜெபிக்கிறோம் ஆனாலும் மனசுல என்ன இருக்கு? இந்த ஊரடங்கு இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கின்றாங்க, வேலை இல்லாம இருக்கணும், பொருளாதாரம் நமக்கு தேவை, குடும்பத்துக்கு நமக்கு ஏராள காரியம் தேவை. ஒரு சின்ன குடும்பமா இருந்தாலும் சரி, பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட காரியம். எல்லாருக்கும் கையில பணம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். இப்படி என்ன முடியுமோ தெரியல. சிலர் இன்னும் நாட்கள் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ், பெரிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? உடனே இந்த தளர்த்தக்கூடாது, படிப்படியாக தான் எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அதை பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகள் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி எரேமியாவுக்கும் ஒரு பயம். சின்ன வயசுல என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பையன் 17-18 வயசுல வந்தான். எல்லாரும் வந்து இந்த சின்ன வயசுல அவன் போய் எங்க போய் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும், பிரசங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் இருந்தா, ஆனா அவனுடைய அழைப்பு பாருங்க இல்ல. அதனால அவங்க அப்பா அவருடைய வீட்டுடைய பெற்றோருடைய இதுல அவனை அனுப்பி விட்டாங்க. ஆனா நல்லா படிப்பான், விளையாட்டாவே. சின்ன பையன், ஏன்டா நீ விளையாடுற பையன், எல்லாம் பெரியவங்களா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நானே என்னடா அப்படின்னு பாடல் கேட்டு ஜாலியா சில ஜெபக்குமார் நல்ல நாள். இப்போ அவனுடைய சொன்ன நான் ஊழியத்துக்கு போனா கூட நீ போயிடுவேன். ஆனா அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை 3 நேரம் ஊழியத்துக்கு வர முடியல, வேற எதுக்கு போயிட்டான். நான் அடிக்கடி நினைக்கிறேன், இப்போ யாராரு எப்படி எப்படியுடைய அந்த குணங்கள் இருக்கோ, அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு இருக்குதோ நம்ம உள்ளத்துக்குள்ள ஆவியான ஒரு தெரியும். நமக்கு வழி நடத்தும் போது சரியா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி அமைப்பார். அல்லேலூயா. சிறு வயதிலிருந்தே நம்ம கர்த்தருக்குள்ள ஜெபிக்கும் போது, தேவன் நடத்துற விதம் பார்க்கும்போது, நம்மளோட நாட்கள் கடந்து வர நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்பத்திலேயே எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை காரியமா இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கிற காரியங்களை ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளேயே நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடாக கொண்டு வரும்போது நம்ம எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்து தருவார். அல்லேலூயா. அப்ப இந்த எரேமியாவுக்கு ரொம்ப பயம். அப்போ இன்றைக்கு நமக்கும் ஏகப்பட்ட பயம் இருக்கு. பைபிள்ல கிட்டத்தட்ட 365 தடவைகள் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, பயப்படாதீங்க அப்படின்றாங்க. ஆண்டவர் எரேமியா பார்த்து சொன்னார், உன்னை எப்படி தெரிந்து கொண்டா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எங்கு தெரிந்து கொண்டாரா? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவனுடைய அழைப்பை பாருங்க, ஒரு வித்தியாசமானது. ஆமென். அல்லேலூயா. உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன், உன்னை கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு, அம்மா வயிற்றிலிருந்து வரத்துக்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன், உன்னை ஜாதிகளுக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் உன்னை யாரா வைக்க போறேன்? ஒரு தீர்க்கதரிசியா உன்னை வைக்க போறேன். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு சொல்லி கூட அவருக்கு என்ன பண்ணுது? 6ஆம் வசனம், அப்போது
அப்பொழுது நான் ஒரு நாள், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். யாரும் சொல்றாரு? சிறு பிள்ளை, சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு 7ல, ஆனாலும் ஆண்டவர் சொல்ற கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ சின்ன பையன் நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் பேசுவாயாக. நான் உன்னை எங்க அனுப்புறேனோ உனக்கு நான் என்ன சொல்றேனோ அந்த இடத்துல பேச போறேன். அதனால நீ என்ன பண்ண, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப இன்றைக்கு நம்ம அந்த மாத வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்ம காக்கும்படி எந்த பிரச்சனை வரட்டும், எந்த போராட்டம் வரட்டும், எந்த ஊரடங்கு வரட்டும், எந்த சூழ்நிலையிலும் எந்த கொரோனா வைரஸ் எப்படி இருக்குமோ, நேற்று கூட சொல்றாங்க எத்தனையோ பேருக்கு அந்த தொற்று அறிகுறி இல்லை, ஆனா அந்த கொரோனா வந்திருக்குன்னு சொல்றாங்க. காய்ச்சல் இல்ல, இருமல் இல்ல, சளி இல்ல, எல்லா பிரச்சனையும் இல்லைன்னா கூட வந்திருக்கு எப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லிருக்கு, எந்த தீங்கு உன்னை அணுகாது, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புக்கு. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கு உன்னை தொடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது, அப்போ கர்த்தரின் பல பிரச்சனைகள், பல விதமான மக்கள் மத்தியில கர்த்தர் அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, நீ பயப்படாத எரேமியா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அந்நாட்களில் ஜனங்கள் தேவனை எதிர்த்து மற்ற ராஜ்யங்களின் உதவியோடு தங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விடுதலை பெற நாடினார்கள். எப்படிப்பட்ட ஜனங்க? இஸ்ரவேல் ஜனங்க, அந்த நாட்களில் ஜனங்கள் தேவனை எதிர்த்து மற்ற ராஜ்யங்கள் ஆண்டவர் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, மற்ற ராஜ்யங்கள் தேசங்களுக்கு அந்த ராஜ்யம் செய்த அந்நிய ராஜ்யங்களோடு கூட உதவி செய்து உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய எதிரிகளிடத்துல விடுதலை பெற வேண்டும் என்று அவங்க நினைத்தாங்க. அதனாலதான் தம்முடைய பாவங்களை விற்று மனம் திரும்ப எரேமியா நெருங்கின போது தேவனையும் அவருடைய நியாயத்தையும் புறக்கணித்தனால அவர்கள் தண்டனையினால துன்பப்படுவார்கள் என்று எச்சரித்தான். அல்லேலூயா. எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசினா ஊழியக்காரனை எச்சரிச்சுதான், கண்டிச்சுதான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ நம்ம கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சு ஜாலியா போறதா பிரசங்கம் கிடையாது. கர்த்தர் என்ன பேசுறாரு, ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறாங்க, அது ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. ஏதோ சாதாரணமா ஒரு மனுஷனும் சும்மா எல்லாரையும் பேச முடியாது, கர்த்தருக்கு தெரியும். அப்போ பேச தெரியாதுன்றவன் கர்த்தர் போய் எப்படி பேச வைக்கிறாரு? அதான் சொன்னாரு 7ஆம் வசனம், நீ சிறு பிள்ளை, நீ என்ன பண்ணாத, நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிறேன் எல்லாரிடத்திலும், நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை நீ என்ன பண்ணு. அப்ப இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணு, என்ன நினைச்சாங்க, யார் இடத்துல போனாங்க, ஆண்டவர் விட்டுட்டு சுயமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. கூட நமக்குலாம் ஒரு எண்ணம் வரும், ஆண்டவரை தேடி சோம் பண்றோம், கடைசியில நாட்டுடைய நிலைமை அப்படி இருக்கு, இப்பவே 1.5 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் வேற எப்படி ஆகும் தெரியல, சொல்றாங்க இன்னும் சில நாட்கள் போலான்னு. ஆனா ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க யாரும் பட்டினியாவும் இருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு வாய்ப்பு, இதுல ஒரு நல்ல காரியங்களை வச்சு. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பல மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. நல்ல நல்ல குடும்பங்களில் ஒரு ஐக்கியம், நல்ல தேவனோடு கூட ஜெபிச்சுதான் இருந்தோம்மா, இன்னும் நல்லா ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க, நல்ல ஆண்டவருடைய சிந்தைக்குள்ள இருக்க, நிறைய காரியங்களுக்கு நன்மை இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பயம் இல்லாம நம்ம இஷ்டமா போயிட்டு இருக்கோம். கடமைக்காக ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, கடமைக்காக ஒரு பைபிள் வாசிக்கிறது. இப்போ ஒரு பயம் இருக்குல்ல, ஐயோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குல்ல, இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. நான் இவ்வளோ சொல்லுவேன் ஜனங்களுக்கு, ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, மீதி பேர் என்ன பண்ணுவாங்க, அசட்டியா போவாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். என் இறுதியம் வளைச்சதுலாம் ஆண்டவருக்கு ஒருவருக்கு தான் தெரியும். கவலைப்படுவேன், பாரப்படுவேன். இதை சொல்றது ஆவியானவர் கேட்டுக்கொண்டு இருக்காரு. என்னடா இந்த ஜனங்க அப்படி இருக்காங்களே, ஒருத்தர் நேற்று பேசுறாரு, என்னென்ன ஐயா உங்களை நேற்றுலாம் நினைச்சிட்டு இருந்தேன், என்னன்னா ஏற்கனவே ஜனங்க சொல்றது சிலர் கேட்க மாட்டாங்களே, இப்படி இருப்பாங்களோ, இந்த மாதிரி ஆராதனையே நடக்க முடியலையே, சபைக்கு வர முடியலையே. மறுபடியும் என்ன சொல்றேன்னா, எப்போ பார்க்கறது சர்ச்சில்
எல்லாரும் எப்போ வந்து சேர்த்து நம்ம ஆண்டுடைய வார்த்தை எப்போ கேட்கறதுன்னு ரொம்ப கவலையா இருக்குது. உங்களை நினைச்சிட்டே இருக்கிற ரொம்ப சந்தோஷம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. இன்னொரு ஒரு அம்மா அழுகுறாங்க, இப்போ நான் சர்ச்சுக்கு வர போறேன். நான் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் மே மாசத்துலாம் சீக்கிரம் முதல் வாரத்துல சர்ச்சுக்கு வந்து பந்தி இருக்க முடியலையே. எல்லாருக்கும் ஒரு பாரம். நம்ம நாடு மட்டும் கூட வேர்ல்டு உலகம் முழுவதும் எல்லா தேசமும் எதுவுமே பண்ண முடியல. கர்த்தர் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார் பாருங்க. அல்லேலூயா. அவர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். என்னென்னவோ திறமையில ஓடினாங்களே, எவ்வளவு சம்பாதிச்சாலும், எத்தனை லட்சமா சம்பாதிச்சாலும் ஐடி லைன்ல இருக்குங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா சம்பாதனை போறாங்க மாதம் முழுவதும். சாட்டர்டே சண்டே லீவ் அவங்களுக்கு நல்லா ஜாலியா வெளியில சுத்தம். சர்ச்சுக்கு வரத்துக்குரிய தெய்வ பயம் கிடையாது. விசுவாசிகளும் சிலர்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் விட்டுட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய காரியத்தை கூட விட்டுட்டு தன்னுடைய சொந்த காரியத்துக்காக போறாங்க. பணமோட போக்குல போறாங்க. ஆண்டவர் எச்சரிச்சு பாக்குறாரு, ஆண்டவர் பேசுறாரு. அது மாதிரிதான் யார் அனுப்புறாரு? எரேமியா அனுப்பி பாக்குறாரு. அல்லேலூயா. அப்போ தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவங்களிடத்துல எரேமியா நெருங்கி போய் என்ன பண்ணாரா? தேவனையும் அவருடைய நியாயத்தையும் புறக்கணித்ததுனால அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருப்பார்கள், துன்பப்படுவார்கள் என்று நிச்சயம் உங்களுக்கு துன்பம் வரும், உங்களுக்கு தண்டனை வரும். அதனால பயந்து என் ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அப்போ ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி பேசும்போது உண்மையா நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மளை சரியான வழியில் நடத்துவார். சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம லைஃப் ஒரு நிமிஷம் கடந்து போச்சுன்னா அடுத்த நாள் வர்றதுக்கு அடுத்த டைம் அந்த டைம் மறுபடியும் வராது. அந்தந்த நாள் அந்தந்த நேரங்களை நம்ம சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்போ அவனுடைய செய்தியினாலும் தேவனிடத்திலிருந்து அவனுடைய பக்தியினாலும் அதிகமான எதிர்ப்புகளையும் துக்கங்களையும் அவன் என்ன பண்ணான்? அனுபவித்தான். யார் அனுபவித்தான்? யார் அனுபவித்தான்? யார பத்தி கேட்கிறீங்க? எரேமியா அங்கதானே இருக்கிறீங்க, கவனமா இருக்கணும். யாருடைய செய்தினால? அவனுடைய செய்தினாலும் தேவனிடத்திலிருந்து அவனுடைய பக்தினாலும் அதிகமான எதிர்ப்புகள் துக்கம் வந்துதான். யாருக்கு? எரேமியா. அல்லேலூயா. உண்மையா கண்டிச்சு உண்மையா பிரசங்கிக்கிறவங்களுக்கு, தேவனோடு கூட இருந்து உண்மையா வெளிப்பாடோடு கூட இருந்து நடத்துறவங்களுக்கு பல எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை பத்தி நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. அழைத்தவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆமா. ஆண்டவரை உண்மையா தேடுற பிள்ளைங்களுக்கு உண்மையா கர்த்தர் பேசுறாரு. ஐயோ நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி உணர்வு எத்தனையோ உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து நடத்துகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போயிட்டாதபடி மீண்டும் அவர் சொல்றாரு. அதனால நீ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அவன் தேவனிடத்துல அழைப்பை பெற்ற போது அவன் எப்படியா இருந்தான்? வாலிபனா இருந்தான். ஏன் அவன் மறுபடியும் பயப்படுறாருன்னா, அந்த அழைப்புல யூதாவினுடைய மூப்பர்களிடத்துல தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும் என்று நினைத்த போது அவன் அதிகமாய் பயந்தான். அல்லேலூயா. அதனால 1:7 வாஸ்தவம். நீ ஏன் நீ பயப்படுற? நீ சிறு பிள்ளைன்னு என்ன பண்ணாத சொல்லாதே. யூதாவினுடைய தேசத்துல இருக்க அந்த ஜனங்கள் இடத்துல மூப்பர்கள் இடத்துல பெரிய அவங்க இடத்துல அனுப்பும் போது எப்படி பேசுவேன்னு அவங்க கேட்டுக்கொள்வாங்களா? இந்த எதிர்ப்புகள் வரமா வந்தது அவனுக்கு. நீ பயப்படாது, நான் அவன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவனோடு கூட இருந்து அவனுடைய அழைப்பை நிறைவேற அவனை பலப்படுத்த போவதாக தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரு? உறுதி அளித்தார். இந்த 7வது வசனத்துல என்ன அர்த்தம்? நீ பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை நான் என்ன பண்ண போறேன்? பலப்படுத்தி உன்னோடு கூட நான் இருந்து என்ன பண்ணுவேன்? தைரியமா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால 8ஆம் வசனத்துல நீ பயப்படாது, அவன் கூடவே. அல்லேலூயா. வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை கூட எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வரோம். போராட்டம், சில விதமான பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? லாபின் சோர்ந்து போயிடும், ஆனா உடஞ்சி உட்காந்துரும், சரியா சாப்பிட மாட்டோம், தூக்கம் வராது. பார்த்துக்கிறீங்களா? அப்புறமா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மனசு நமக்கு தெளிவா. இல்லைன்னா படுக்கையில் போனாலும் அந்த நினைவுகள் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா மனுஷன் உலகத்தில் இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பல பாடு வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் கடந்து வரும்போது கண்டிப்பாய் அப்புறம் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்போ எளிமையுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய பணி, நம்முடைய வேலைகள் எந்த காரியமா இருந்தாலும் எதுவானாலும் சரி,
விசுவாசத்திலே உறுதியாய் நினைப்பாயானால் தேவனுடைய பிரசனம் நம்முடைய உதவி எப்போது நமக்கு கூட. அல்லேலூயா. நம்ம எப்போது யாரோடு கூட நிலைத்திருக்கணும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. நீங்க சாதாரண யாரும் ரட்சிக்கப்படல. ரொம்ப சிலர்லாம் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சிலரெல்லாம் ரொம்ப வயது மூத்தவங்களான பிறகு, இல்லை வாலிப பருவத்தில், இல்லை திருமணமான பிறகு சிலர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் சின்ன வயதுலேருந்து கத்தருக்குள்ள இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உண்மையா அந்த தேவனுடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது நம்ம உள்ளத்தின் ஆழத்துக்கு புரிஞ்சிச்சு. பிறகு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அங்க வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு கூட எந்த வேலை செய்தாலும், எதுவா இருந்தாலும், எந்த காரியத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்துல நாம் உறுதியாய் நினைப்பா இருக்கும் போது நம்முடைய பிரசனத்தையும் உதவியும் தேவன் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் அவருக்கு சொல்றாரு. நீ ஏன் பயப்படுற? நீ இருக்க வேண்டிய, உன்னை அழைத்தது யாரு? நான் தேவனாக கர்த்தர் சொல்றேன். உன்னை அழைக்கும் போது அதனாலதான் அவன் கன்ஃபார்ம் பண்ற. 1:5 சொல்றார், நான் உன்னை அழைக்கும் போது என்ன பண்ண, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னே உன்னை அறிந்தேன், அதனால நீ பயப்படாத. அல்லேலூயா. அப்போ உன் கூட என்ன இருக்கும்? என்னுடைய பிரசனம் இருக்கும், என் உதவி எப்போதும் உனக்கு இருக்கும், உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் நீங்க 1:9 கூட சொல்றாரு பாருங்க. மறுபடியும் என்னன்னா, கர்த்தர் தமது கரத்தை என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். மறுபடியும் சொல்றாரு. இவ்வளவுலாம் பேசும்போது அவனுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அப்போ அவன் என்ன சொல்ற, 9:9 கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். மறுபடியும் கூட ஒரு வார்த்தையை கூட வந்து வாயில என்ன பண்றாரா, பயப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன செய்தி தேவனால் ஏவப்பட்டு வரும் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பேச வேண்டாம், நான் உன் கூட இருந்து என்ன பண்றேன், வெளிப்பாடோடு கூட உன்னோட பேசுவேன். நீ மட்டும் நீ நின்ன போதும். நம்ம கூட எந்த காரியம் தேவன் நம்ம பலத்துல நான் அதை செய்துவேன், நான் அதை பண்றேன் நம்ம நினைச்சா நம்ம தோல்விதான் அடைவோம். ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா. எதுவுமே என்னுடைய நம்ம நினைக்க கூடாது, இது என்னாலதான் முடிஞ்சது, இது என்னாலதான் செய்தேன் அப்படின்னு நான் தான் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு நாள் நிச்சயமா அது தோல்வியாயிடும். இதெல்லாம் என்னால தேவனுடைய பெரிதான தோல்வியில ஆண்டவர் செய்ய உதவி செய்தார். அல்லேலூயா. அதுதான் எளிமையா கிட்ட பேச, நீ பயப்படாது, வாயில என் வாயை இருக்கிறேன். அப்போ வார்த்தை கூட பேசும்போது தேவனால ஏவப்பட்டு வரும் வார்த்தையெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் பேசுவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், உறுதி அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாகவே இருக்கும். அவனுடைய வார்த்தைகள் என்னது, பேசுற ஒவ்வொரு வார்த்தை யாருடைய வார்த்தை தான் இருக்கும், தேவனுடைய வார்த்தையாகவே வரும். அல்லேலூயா. தேவன் பேசுறதுக்கும் மனுஷன் பேசுறதுக்கு என்ன இருக்கு வித்தியாசம்? சுயமா எடுக்கிற முயற்சிக்கும் மாம்சீகமா செயல்படுற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு நாள் தோல்வியை தான் கொண்டு வரும். அப்ப தேவனோடு கூட நம்ம இணைந்து செய்யற ஒவ்வொரு காரியமும் அது தேவன் நிச்சயமாய் செய்த காரியங்கள் என்ன பண்ணுவாரு, சொல்லலாம். அப்ப ஆண்டவரோடு கூட நம்ம இருந்தா கர்த்தர் எந்த காரியம் செய்தாலும் என்ன பண்ணுவாரு, நிச்சயம் ஆண்டவர் நடத்துவாரா, நடத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியமும் யாரை சார்ந்து இருக்கணும், ஒரே பட்சப்பட்டு ஒரே நீங்க செய்யுங்கப்பா, நீங்க ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்தித்தாங்க, எந்த காரியம் செய்தாலும் எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், இந்த பிரச்சனை என் கூட எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம செபிக்கும் போது உண்மையா கர்த்தர் நம்மை கரைப்படுத்தலாம். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாயில என்ன இருக்கும், வார்த்தையை நீட்டி உன் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். அப்போ வாயில வர ஒவ்வொரு பேசுற வார்த்தையெல்லாம் அது தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தது. அல்லேலூயா. சில வேளையில நம்ம பேசுற வார்த்தைலாம் சில காரியம் எடுக்கிற முயற்சிலாம் பாருங்களேன் தோல்வியா எது செய்தாலும் சில வேலை என்னடா எதுவுமே நடக்கல, அது தேவன் விருப்பம் இல்லை, தேவன் விரும்பல அந்த காரியத்தை, அதனாலதான் தேவன் என்ன பண்ற, தடை பண்ற. நாமும் செய்யற காரியம் ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படும் போது தேவ சுத்தமாகவே கர்த்தர் நடத்துவார். ஆண்டவருடைய விருப்பத்தை காட்டிலும் உங்க விருப்பம் எங்களை நிறைவேற்றும்.
அதான் ஒரு பாடம், உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க ஆசைதான் எனது ஆசையே, உங்க ஆசைதான் எனது ஆசையே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்திடுறேன், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்திடுறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், காலையில் எழுந்து ஆண்டவரே நாள் முழுவதும் என்னுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்குறேன், இந்த பிரசனத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்க. ஆண்டவரே என்னுடைய சுய ஞானமும் சுய விருப்பத்தின்படி நான் எதையும் செய்திடக்கூடாதுப்பா, உங்க சுத்தம் ஆண்டவரை என்ன நடத்த போறீங்களோ இந்த 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. அவர் சரியா நடத்துவார். நேரங்களும் வேஸ்ட் ஆக தேவையில்லாத நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதபடி குடும்பத்தில் பல வேலை செய்தாலும், டியூட்டியில் பல ஆஃபீஸில் போய் வேலை செய்தாலும், எந்த காரியம் செய்தாலும் அந்த நாள் முழுதும் தேவ பிரசனம் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அந்த பிரசனத்தோடு கூட செயல்படும் போது உண்மையாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த பெருவிதமா ஆசீர்வாதமா நடத்துவார். அந்த தேவ பிரசனம் இல்லாத இடத்துலாம் பாருங்களேன், ஏதாவது குழப்பம், ஏதாவது ஒரு தடை இருந்துட்டு தான் இருக்கும். தேவ பிரசனம் இருக்கிற வீட்டில் தேவன் உள்ள அந்த வீட்டுக்குள்ள வைப்பாருன்னா அந்த வீடு எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் வாக்கு கொடுக்குறார். பிரசனம், அந்த உதவி எப்போதும் யாரோடு கூட இருந்தது, இந்த உதவி தான் நம்மோடு கூட இருந்து தேவன் நடத்த ஒரு வல்லவராக. பயப்படாம, ஃபியர் நாட்ஸ், தேவனுக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்படாதபடி இருந்தோமானால் கர்த்தர் நம்ம சரியா நடத்துவார். அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 26 ராத்திரியிலே கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இங்க வந்து ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பயம். அந்த நாட்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஈசாக்குடைய துறவுகளை வெட்டும் போது வேலைக்காரர்கள் அங்க யாரு வந்து அவனுக்கு பிரச்சனை பண்றாங்க, அபிமேலக்கு உடைய வேலைக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த துறவுகள் எல்லாம் என்ன பண்றாங்க, தூர்த்து வெட்டி போடுறத தூர்த்து போடுறாங்க, மூடி போட்டுறாங்க. அப்போ அங்க வாக்குவாதம் வருது, பிரச்சனைகள் வந்து இயேசுக்கு சித்தனா மாறி ரெகபோத் என்று என்ன பண்ணான், அதற்கு வேறொரு துறவை கண்டு தேசத்துல பலுகம் பலுகம் முடியும் போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, அதனால நம்ம சபை பேர் கூட என்னது ரெகபோத். ஆண்டவர் எனக்கு நல்லா பேசிட்டே இருப்பார், வெளிப்பாடு வந்துட்டே இருக்கும். அப்போ நிறைய காரியம் கன்ஃபார்ம் பண்ணுவார் இந்த வார்த்தையை கொடுக்கும் போது. அப்போ நான் ஸ்தாபனத்துல தான் இருப்பேன். இப்போ ஆண்டவர் என்ன அழைக்கிற ஸ்தாபனத்துக்கு வெளியே வர போறேன், பேசிட்டாரு, முடியும் பேசிட்டே இருக்கிறார். ஒரு சிலர் சொன்னாங்க அவசரப்பட வேண்டாம், இல்லை அவ்வளோ சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாங்கன்னா பேசினாங்கன்னா நீங்க செய்யுங்க. அதே போல கர்த்தர் வார்த்தை பேசிட்டே இருக்கும். கரெக்டா வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆவியானவர் நடத்துறாங்கன்னா அது சரியா இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு தடையும் இருக்கா, சோமன் போது கர்த்தர் சரியா நடத்தினார். அப்போ அங்கிருந்து பெயர்ஷபாவுக்கு போனான். அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து எங்க போனாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய அபிரகாமினுடைய தேவனை பயப்படாதே, நான் உன்னுடன் இருந்து
என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுக்கு உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? என் ஊழியக்காரன், உன்னுடைய மகன் தான். பயப்படாது, உன் சந்ததி என்ன பண்ண போறேன்? சாப்பிட போறேன், மருகு பண்ண போறேன். அல்லேலூயா. நம்ம யோசிப்போம், நம்ம ஒரு வேலை இடப்பட்ட காலங்கள் எதுவும் ஆயிட்டோம்னா, நிறைய பேருக்கு மரண பயம், சீக்கிரமா இருந்துருவோமா, கொஞ்சம் குறிப்பிட்ட வயசான இல்லை என்ன ஆயிடுவோமோ. யாருக்கு எல்லாமே அவருடைய கருத்துல இருக்கு. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம அழைத்தவர் யாரு? அல்லேலூயா. பயப்படவே தேவை. வயசுல சொல்லுங்க. அதனாலதான் ஒரு அம்மா கூட சொல்றாங்க, நான் இறந்துருவேன் அப்படின்னு ஒரு அம்மா பைபிள்ல சொல்றாங்க. நீங்க 1 ராஜாக்கள் 17-13 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட்டும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்த அம்மா 13-12 சொல்றாங்க. பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுத்துகிறேன். இந்த அம்மாவுக்கு வெளிப்பாடு எடுத்து, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, கொஞ்சம் மாவு தான் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்? சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் நான் செத்து போறேன். ஆண்டவர் சாகறதுக்கு நம்மளை படைக்கல. மரணம் எப்போன்னா வரத்துக்கு அவருடைய கரத்துல இருக்கு. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, ஏன் பயப்படணும்? அதுக்குதான் கர்த்தர் எங்க அனுப்புறாரு? சாரி பார்த்து அழகா கேரியத்தை ஆற்றண்டையில ஒரு 3 நல்ல காலையில மாலையில என்ன பண்ணாரு? இறைச்சி காலையில ஒரு ஃபுட்டுல மட்டனோடு சாப்பிடும் போது எப்படி இருக்கு எல்லாத்துக்கும்? காலையில டிஃபன்ல சிலர் பாருங்க, சில வீட்டுல டிஃபன்லயே நல்ல இங்கேயும் ஒரு வீட்டுல பார்த்தேன், ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க நல்ல ஃப்ரீசர்ல என்னது சிக்கன்லாம் ஏற்கனவே ஸ்டோரேஜ், அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் வியாதி. காலையில சுட சுட அந்த சிக்கன் எடுத்து அவங்க குடும்பம் மாதிரி அந்த சிக்கன் வச்சு சாப்பிடறாங்க. அது மாதிரி எலியாவுக்கு காலையில என்ன பண்றாரு? ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து. ஆனா கொண்டு வந்து அனுப்புற முக்கியமான பறவை யார் அவரு? ஆனா அது பார்த்தது எதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா கர்த்தர் அந்த வாயை என்ன பண்ணாரு? கட்டி போட்டு ஊழியக்காரன் கொண்டு வரபடி கர்த்தர் செய்யறாரு. நல்லா சாப்பிட்டு இருந்தாரு. ஆகாப்புக்கு பயந்து வந்து ஒழிச்சிட்டு இருந்தாரு. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கிருந்து இவங்க என்ன பண்றாரு? அனுப்பி, ஆமா அல்லேலூயா அனுப்புறாரு. போற அந்த அம்மா போனதோ நான் என்ன பண்ண போறேன்? இல்ல நான் செத்து சாகிறதுக்காக என்ன பண்ண போறேன்? ஆயத்தப்படுது. 2 விறகு பொறுத்துட்டேன். அப்போ எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்து கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் டர்ன் பண்ணிட்டார். ஆண்டவர் ஒரு இடத்துல வருவாரானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், நமக்கு எது குறிச்சு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஏற்கனவே ஈசாக்கு பயந்துட்டு வராரு. ஏற்கனவே நான் போன இடத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்களேன்னு யார் வராரு? யாரு? ஈசாக்கு. எங்க பிரச்சனையோட வரும்போது அது யாருக்கு தெரியுது? தேவன் பார்க்கிறார். நீ பயப்படாத. உடனே அந்த ராத்திரியே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீ பயப்படாதப்பா. யாரோட கூட? என் ஊழியக்காரன் ஆபிரகாம் இருக்க, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். உன் சந்ததி நான் என்ன பண்ண போறேன்? பெருக பண்ண போறேன். கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. உடனே ஈசாக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் வயசாயிடுச்சு. ஒரு பையன் அவ்வளவுதான். பஞ்சம் தேசத்துல கொஞ்சம் மாவி என்னதான் இருக்கு. அந்த கர்த்தர் பாருங்க, நாங்கள் இருக்கிறதே பல மாதிரி தூரம் நடந்து வந்து வீட்டுக்கு அனுப்பணும். கர்த்தர் வந்து பேசுறாரு. அல்லேலூயா. எங்கே இருக்கிறது? நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவனுடைய பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையும் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. எலியா சுக்கஸ் நீ முதல்ல என்ன பண்ணு? ஆயத்தப்படுத்து, பயப்படாது. அல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, கர்த்தர் தேசத்தில் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில்
மா செலவழிந்து போதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகுது என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அந்த அம்மா நடந்திருப்பானால அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, என் இயேசு என்னோடு இருப்பதனா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்கள் முழுவதும் அவருடைய பிரசனம் தான் நம்மை வழிநடத்தும். அல்லேலூயா. சில வீடுகள் இருந்ததும் நாளைக்கு என்னடா பண்றது, அடுத்த நாள் என்ன பண்றது, கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா மானசீகமான நிலையில இருக்கும்போது கண்டிப்பா வருதா இல்லைங்களா? வரதான் செய்யும் எல்லாருக்கும். தேவனோடு கூட இருப்போமானால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். உடனே சொல்றாரு இங்க ஒரு தேவ மனுஷன் எலிசா, நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிற காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம் என்றார். என்ன பிரச்சனைனா இங்க தீர்க்கதரிசியும் எலியாவை என்ன பண்றான்னா, எலிசாவை உங்களுடைய குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான். பயமுறுத்திட்டு இப்படி வரும்பொழுது அந்த நாட்களில 8ஆம் வசனத்துல அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். என்ன பிரச்சனைனா, அந்த சீரியர் வந்து யாருக்கு விரோதமா எழுப்பி வராங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா வராங்க. எழுப்பி வரும்பொழுது பிரச்சனை என்ன நடந்தாலும் எலிசாவுக்கு தெரிஞ்சது. உடனே எலிசா யாருக்கிட்ட சொல்லிடுறான்? ராஜா கிட்ட போய் அனுப்பி போகிட்ட பத்திரமா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரப்போது, ஆபத்து வரப்போது இவங்களை உடனே என்ன பண்றாங்க? எச்சரிக்கையாயிடுறாங்க. உடனே இந்த யாருக்கு சீரியருடைய ராஜா என்ன பண்ணா சொல்றாரு. அப்போது இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரிக்கை குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியங்களின் நிமித்தம் சிறிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவள் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்ப நீ பேசுற எந்த அறையில? பள்ளி அறை. எந்த அறையில நீ பேசினாலும் அந்த காரியம் யாருக்கு தெரிஞ்சிடும்? குழப்பம், ராஜாவுக்கு குழப்பம். என்னடா நம்ம பேசுறது எல்லாத்தையும் உடனே யாரு ஜாக்கிரதையா இருக்கிறாரு? இஸ்ரவேல் ராஜா, அந்த தேசம் பாதுகாக்கப்படுது. தேவ மனுஷன் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் எல்லாம் பாதுகாப்பு எப்பயுமே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிடுமா, நம்ம ஊருக்கு ஆயிடுமா, நம்ம வீட்டுக்கு ஆயிடுமா, அங்க வந்து சொந்தக்காரர் இருக்காங்க, கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த மாம்சீகமா நம்ம நினைக்கும் போது பல ஜபத்துல போகும்போது சிலருக்கு மனசுலாம் மாறும். நம்ம பயப்படக்கூடாது. ஊழியக்காரன் பேசுறான் பாருங்க, சொன்னதுமே ஆண்டவர் பேசுறாரு, ஊழியக்காரன் பேசுறா, சுயமா பேசுற, கர்த்தர் பேசுறாரு. அந்த கர்த்தர் வெளிப்பாட தர உடனே தேசத்தை என்ன பண்றாரு? கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய சித்தம் இல்லாம எந்த தீங்கு நம்ம எல்லைக்குள்ள வருவதற்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே
நம்ம பேசுற எல்லா ரகசியமும் எப்படி தெரியுது? இங்க நமக்குள்ளேயே ஒருத்தன் கேட்டு போய் எல்லாம் உளவாளியா இருக்கிறான், எல்லாத்தையும் போய் சொல்லிடுறான். இல்ல இல்ல அப்படி இல்லை ஆண்டவனே, உங்களுடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். பயம் வந்துருச்சு. யாருக்கு? சீரிய ராஜா. அவனை முதல்ல என்ன பண்ண பிடிச்சிடுவாங்கன்னு. அப்போது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அந்த அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராத்திரியிலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய மனுஷர் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்திலும் நம்மோடு எழுந்து போகும்போது எல்லாம் ராணுவம் வந்து சுத்தி கவர் பண்ணி உங்களை பிடிக்க போறாங்க. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு யார்? எலிசா. நீ வேலைக்காரனை பார்த்து நீ பயப்படாது, அவங்களோடு இருக்கிற காட்டிலும். வந்தவங்களா எப்படிப்பட்டவங்களா இருக்கான்? எழுந்து அதிகாலமே வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். என்னதான்? ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் எங்க வந்து சுத்தி இருக்குது? அப்ப கூட யார் கூட இருக்க? எலிசா இருக்கிற, கூட வேலைக்காரன் இருக்கான். ராணுவம்னா மிலிட்டரி வந்தது எப்படி இருக்கும்? சும்மா 4-10 பேர் வருவாங்களா? வந்தாங்கன்னா ஒரு 1000 பேர் அப்படி வரலாம். 100 பேர் 200 பேர் 1000 பேர் அனுப்புவாங்க. ராணுவம் குதிரைகளும் ரதங்களும். ராணுவ வீரர் வந்திருக்குது, குதிரைப்படை வந்திருக்குது, ரதங்கள் என்ன வண்டியில போய் எல்லாம் சண்டை போயிடலாம். பயம். சீரிய ராஜாக்கு ரொம்ப டென்ஷன். பண்றதெல்லாம் எல்லாம் தோல்வி ஆயிடுது. ஏன் குழப்பம்? எப்படியாவது பிடிச்சிட்டு போகணும். அப்ப அதுக்கு அவன் சொல்றான், பயப்படாது, அவரோட இருக்கிற காட்டிலும். எலிசா ஜெபம் பண்றான், பண்ணி கர்த்தாவே இவன் பார்த்தபடி இவன் கண்களை கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை இருந்தால் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும். வரும்போது எல்லாருக்கும் கண்மயக்கத்தை கொடுத்து சொல்ல மாட்டாரு. கண்மயக்கம் வந்துச்சு. எங்க இருக்கா யாரு? எலிசா எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. பிறகு அங்கிருந்து போறாரு. மறுபடியும் ஜோம் பண்ண பிறகுதான் என்ன ஆயிடுச்சு? அந்த மயக்கம் தெளிவு வந்துச்சு. இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதமா அவங்களை பாதுகாத்து கொண்டு போனா. பயப்படவே கூடாது. ஆமென். ஏனென்றா அவர் விடுவிக்கிற தேவன். யாருக்கு பயப்பட வாக்கு கொடுத்தாரு? எளிமையா என்ன சொன்னாரு? நீ அவருக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்க முடியும். யாரோட கூட இருக்கிற? நம்மை காக்குற தேவனா இருக்கு. அடுத்தது யாரா இருக்க? நம்மளை விடுவிக்கிறவர். அடுத்தது பயப்பட வேண்டாம். செகண்ட் என்ன பண்ணாரா? நம்மை விடுவிக்கிறவர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 37 சாரி 1 minute. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாய பிரமாணங்களின் படியும் கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதுக்கு கவனமாக இருந்து அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படாதீர்கள். ஒரு நிமிஷம். ராஜாக்களில் 1 சாமுவேல் 17:37 கோலியாத்து மேற்கொள்றார். யார் அவரு? தாவீது. இங்க வந்து பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு கொடுத்த இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார். சாதாரண ஒரு சின்ன பையன் வீட்டுல கடைசியா
அல்லேலூயா. இங்க வந்து தாவீதை கொண்டு கர்த்தர் ஒரு பலத்த அற்புதம் செய்ய போறார். ஏன்னா 16 சாமுவேல் 16 அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லிட்டு கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தை இவர்களுடைய சரீரத்து வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அது மாதிரி எரேமியா கூட எப்படி இருந்தாரு? சின்ன பையன் நினைக்கிறார். இவன் கூட யாரு? சின்ன பையன். நான் பயப்படாதீங்க, இங்க நான் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் இல்லை, இந்த பணம் இல்லை, எந்த சொந்த பந்தம் என் கூட இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஐயோ முன்ன மாதிரி இப்பதான் எல்லாரும் பத்தி தெரிய போகுது உங்களுக்கு. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது நல்ல பணங்கள், நல்ல ஒரு சூழ்நிலை, சில காரியங்கள் வரும்போது பாருங்க எல்லாம் இது பண்ணுவோம். சில காரியம் வரும்போது சில கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நல்ல ஒரு நாளும் மறக்காத தேவன் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய கொடுத்தே தான் அவங்க நல்லவங்க, நம்ம வெளியில இருக்கவங்க சொந்த பந்தம் பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்ம என்றைக்கும் ஒரு நாளும் மறக்கவே மாட்டோம். எந்த சூழ்நிலை நம்ம வீட்டுல என்ன இல்லை, என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே யாருக்கு தெரியும்? சாரி பார்த்து வீட்டுல இருக்குது, இந்த கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஆனா ஆவியானவருக்கு தெரியல. நம்முடைய சூழ்நிலை எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பேசக்கூடிய சில காரியங்களை ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த காரியங்களா பார்ப்போம், ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் தெரியுது, எப்படி இதை கர்த்தர் பேசுறாங்க. ஐயோ ஆண்டவரே, நமக்கு என்ன பசியா இருந்தா கூட எல்லாம் மறந்துடாது. பேசும்போது நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில அப்போ அவங்க பார்க்கும்போது அவருடைய முகத்தை தாவீது என்னன்னா முழுமையா தன்னை ஆண்டவருக்கு முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்தான். இருதயம் என்னன்னா தேவனுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சான். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா அவன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, முக வளர்ச்சியை பார்க்காதப்பா, கர்த்தர் சாமுவேல் நோக்கி நீ இவனை முகத்தையும் ஒரு சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் சொல்றாங்க. சின்ன பையன் நாங்கள் இவ்வளவு போய் அபிஷேகம் பண்ண சொல்றாரு அப்படின்னு யார் நினைச்சிருந்தாரு? சாமுவேல் நினைச்சிருக்கோம் இல்ல. அதனால நீ யாரும் பார்க்காத, இவன் வளர்ச்சியை பார்க்காத, வைத்த பார்க்காத, இவன் சின்ன பையனா இருக்கு நீ பார்க்காத, இவனை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை பெருசு. அல்லேலூயா சொல்லுங்க. 20-21 வயசுக்கு எளிமையா கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா, நீ பயப்படாது. அது மாதிரி சாமுவேலை பார்த்து என்ன தாவீதை பார்த்து நீ இப்படி நினைக்காது. 16:7 சொல்றாரு, சாமுவேல் நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். அல்லேலூயா. ஒருத்தரமா கொண்டு வராங்க தாவீது பத்தி. இல்ல இல்ல இல்ல, கடைசியில யாருதான் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு யாரை கொண்டு வராங்க? இவனை அபிஷேகம் பண்ணாங்க. அல்லேலூயா. 12ஆம் வருஷம் ஆள் நடத்தி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். கர்த்தர் இவன் தான் இவனை. அப்பொழுது சாமுவேல் தைலத்தை கொண்டு எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் இருந்து ராமாவுக்கு மேல வந்து இறங்கினார். தாவீது மேல ஆவியானவருடைய பிரச்சனை வந்துட்டால எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றிட்டார். தேவ பிரச்சனை இல்லாத நாட்களில் தான் பயங்கர குழப்பங்கள் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்போ எப்போதும் நம்ம ஆண்டவருடைய முகத்தையே நம்பும்போது, எப்போதும் ஆண்டவருடைய முகத்தையே தேடும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். இதுதான் யார் செய்தாரு? எப்பவுமே பார்த்து ஆராய்ச்சிட்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்க 16ஆம் அதிகாரம் 10 படிச்சு பாருங்க. நீங்க அப்படி ஈசாய் தன் குமாரனை 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். அப்போ இது யாருக்கு தெரியுது? இப்ப எப்பவுமே யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க? அவ்வளவு சகோதரர்களை விட்டு கடைசியில எங்கேயே காட்டுல இருக்கிற ஆடு மேய்ச்சிட்டு ஆண்டவர் அனுப்ப சொல்றாங்களே.
அவன் ஒருத்தருக்கு அவன் கூட்டிக்குவான். அப்போ அவன் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய முகம் எப்போது யாரை நோக்கி பார்த்துட்டே இருந்தது. அப்போ நாம கூட தேவனையே நோக்கி பார்க்கும்போது அதான் தாவீது சொல்றேன், எனக்கு ஒரு தாசை வரும், பருவத்துக்கு நேராக என் கண்களை வானத்தை பூமி உண்டாக்குற கட்டுறதுக்கு எனக்கு என்ன வரும், அங்குதான் நமக்கு ஒத்தாசை. எல்லாம் உதவி எல்லாமே நமக்கு அங்கிருந்து வராம நம்ம சுயமா பெற்றுக்கொள்வதுக்கும் அது எல்லாம் ஒரு நாள் நம்ம கைவிட்டு போயிடும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது காலகாலமா நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேலின் ஆண்டவராகிய தேவனுக்குரிய கனம் மகிமை குறித்து வைராக்கியம் ஆழ்ந்த கருசனை தாவீதுக்குள்ள இருந்துதான். எல்லாமே யாருக்குள்ள இருந்தான்? அல்லேலூயா. இஸ்ரவேலினுடைய ஆண்டவராகிய தேவனுக்குரிய கனம் மகிமை அவனை குறித்து வைராக்கியமும் ஆழ்ந்த கருசனையும் தாவீதுக்கு இருந்தது. 16:26 வாட்சி படிச்சு பாருங்களேன். 16:20 நீங்க 16ஆம் அதிகாரம் நீங்க 16ஆம் வசனத்துல சொல்லும் போது உடனே அபிஷேகம் பண்ணதும் அவன் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படி என் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட கொள்ளாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையிலே அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். இங்க பார்க்கும்போது இவர் அபிஷேகம் பண்ணதும் உடனே கர்த்தருடைய ஆவியானவர் யாரை விட்டு விலகிட்டாரு? சவுலை விட்டு விலகிருந்தும் ஒரு பொல்லாத ஆவி அவன் என்ன பண்ணிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கலங்க பண்ணிட்டே இருந்து உடனே ஆவியானவர் பாருங்க தாவீதை கொண்டு எவ்வளவு அற்புதம் செய்த அந்த அபிஷேகம் அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் தேவனுக்குரிய அந்த கன மகிமையை குறித்த வைராக்கியம் ஆழ்ந்த கருசனின் தாவீதுக்கு இருந்ததுனால கர்த்தர் அவனை உயர்த்திட்டே போறாரு பாருங்க. அல்லேலூயா. இவன் வாசிக்கும் போது அவனுக்கு நல்ல திறமை உள்ள அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்போ தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி அல்லேலூயா உண்மையில் இறங்குகளே அவன் என்ன பண்ணானா? கையினால் அதை வாசித்தால் அவனுக்கு சுகம் உண்டாடு, சௌக்கியம் வரும். அப்ப தேறின வாசிப்பதில் அவன் எப்படிப்பட்டவன்? தேறினவன். அதை நீங்க 18 வாசிக்கும் போது அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதே தெரியும். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரர், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எவ்வளவு குவாலிட்டி பாருங்க, எவ்வளவு திறமை கிருபை எவ்வளவு கொடுத்திருக்கா பாருங்க. எப்படிப்பட்டவன்? வாசிப்பதிலே தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரர், ஆமா சௌந்தரியம் உள்ளவன். அழகு எல்லாம் அழகுலாம் தேவனே கொடுக்குற இயற்கையா. நம்ம இயற்கைக்கு சமமானது எதுவுமே கிடையாது. செயற்கை தான், இயற்கை தான். அல்லேலூயா. செயற்கை எவ்வளவு நாள் இருக்கும்போது, செயற்கையுடைய இது எவ்வளவு நாள் இருக்கும்போது, எதனோ பெண்கள் போறாங்க டெய்லி சில எல்லாம் பண்றாங்க. அவங்க முகத்தை கழுவி பாருங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கும். ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு இப்படிலாம் போறோம். அது கூட இப்போ ஏற்கனவே இப்போ மாஸ்க் போட ஆரம்பிக்காங்க. இப்போ அவங்க ஏற்கனவே கண்ணை மட்டும் தான் கட்டிட்டு போவாங்க. அது ஏகப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. ஏன்னா அந்த வண்டியில போக டஸ்ட் அந்த மேக்கப் அவங்களுக்கு என்ன ஆயிடுதான். ஆமா போயிடுதான். அதனால அப்படியே மேல அதுக்கு ஒரு தனி போட்டு கையில க்ளோஸ்லாம் நான் போகும்போது சரி அழுக்குப்படுறது பரவாயில்ல. ஃபேஸ் தான் அவ்வளோ அழகு. என்றைக்கும் ஒரு நாள் மண்ணுக்கு போற சரீரம் தான். இது என்ன பண்ண போனாங்க? அவனுக்கு பாருங்க எவ்வளோ இயற்கையாவே எப்படிப்பட்டவனா, சௌந்தரியம் உள்ளவன். ஏற்கனவே அவன் அழைக்கும் போது ஆள் அழைப்பிக்கும் போது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்கள் கூட அப்படி இருந்துதான். நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? இவன் தான் எழுதி இவனை உள்ள குவாலிட்டி அப்படி தரம் எல்லாவற்றிலும் சிறந்தவனாய் கர்த்தர் அவனை உருவாக்கி வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் பார்க்கிற சில பாருங்க பியூட்டி பார்லர் போய் ஃபேஸ் இன்னும் போட்டு பிச் பண்ணி அப்படியே முகம் ஷைனிங்காக கலர்லாம் மாறி பார்க்கறது பரிச்சுதான் இருக்கும். நீங்க ஜெபத்தில் இருந்தாலும் உங்க முகம் அழகாக மாறும். ஒரு பர்சன் அழகா இருக்கு. அல்லேலூயா. செபிக்காது தூங்கி எடுத்து வரதுக்கும் ஜெபிச்சுட்டு நீங்க என்ன தூங்கினாலும் பிரயரோட இருந்து பாருங்களேன். அந்த தேவ பிரசனம் இருக்கும்போது அசுத்தாவி பார்த்தா கூட பயப்படாது. வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதா? இந்த தேவ ஆவியாளர் உள்ள இருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? மனுஷனை சும்மா அசுத்தாவி டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க சரியா ஜோம் பண்ணல. சிலர் ஜோம் பண்ணும்போது விடுதலை ஆயிடுது. மறுபடியும் ஏன் அவங்க கிட்ட வருதுன்னா அவங்க விசுவாசத்துல இல்லை.
அவங்க அந்த கத்தருக்குள்ள இருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த ஆவி கிட்ட வருவதுக்கு என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. அப்போ அவங்க தான் பாடிட்டு. அதனாலதான் சிலெல்லாம் வந்து வசனம் சிலெல்லாம் ஜோம் பண்ணும்போது ஆவியார் சொன்ன காதுக்குள்ள கை வச்சு ஜோம் பண்ண, காதுக்குள்ள வசனமே போவாது, கை வச்சு ஜோம் பண்ண கத்தும் அந்த ஆவி. அது ஒரு கட்டு. கண்ணுல கூட கட்சியில் ஆவி கட்டி வச்சுக்கோ. சிந்தையில என்ன அதுக்கு எல்லாருக்கும் ஒரு டெக்னிக்கும் தெரியும் சொல்லாவி. அல்லேலூயா. அப்போ அழகான ஒரு குவாலிட்டியை கத்து யார் கொடுத்தாரு? ஆவிக்கு கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லுங்க. அந்த மனுஷன் வந்து சொல்றான், நீங்க 36ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல 36 படிச்சு பாருங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். இவன் யாரு? இவன் பிரதிஷ்டை இல்லாதவன், இவன் சாதாரணமானவன். இவன் யாரை நிந்தித்தாவன்? அந்த அவன் சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே அப்படின்னு சொல்லி யார சொல்றான்? தைரியமா பேசுறான். அப்ப தேவன் யாரோட கூட இருக்கிறாரு? ஹல்லேலூயா. அதே நீங்க 17 நீங்க 26 கூட நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் பேசும்போதெல்லாம் சொல்றீங்க, இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவன், பிரதிஷ்டை இல்லாதவன், இவன் அர்ப்பணிப்பு இல்லாதவன், இவன் ஏமாத்திரம். என் கூட இருக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம கூட யாரு இருக்கிறாரு? தேவன் இருக்கிறார். பயப்படாது. அதான் சொல்றாரு 26 17 26 சரி 17 36 சொல்றாரு, என் சிங்கத்தையும் கரடியும் நான் என்ன பண்ணேன்? கிழிச்சு கொண்டு போட்டு வந்தேன். அப்ப இது சாதாரண சிங்க கரடியை கிழிச்சு போட்ட முடியுமா? சிங்கத்தை கண்டாலும் எல்லாம் எந்த ஒரு மிருகத்தை பார்த்தாலும் என்ன இருக்கும்? நான் நிறைய டிஸ்கவரி பார்க்கும்போது ஒன்று அது வேட்டையாடுறது பயங்கரமா இருக்கும், டெக்னிக்கா பண்ணும். அப்ப மனுஷனை கண்டா அது விடுமா? அப்ப இவன் போய் என்ன பண்றான்? கரடியில கிழிச்சு போட்டான். கிழிச்சு போடுற அளவுக்கு பலனை யார் கொடுத்தாரு? கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளை ஒன்றை போல இருப்பான். இவன் யாரா இருக்கான்? சிங்கத்துக்கு கரடியை கிழிச்சு போட்ட மாதிரி அது மாதிரிதான் இவன் இருப்பான். இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இவன் அப்போ அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, என்னை அபிஷேகித்தவர், என்னை அழைத்தவர் யாரு? இந்த பயம் இல்லாத தைரியமா பேசுறான். அல்லேலூயா சொல்லுங்க. விடுவிக்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவன் உடனே அவனுக்குள்ள என்ன அர்த்தம்னா, கோலியாத் இஸ்ரவேலினுடைய சேனையை நிந்திக்கவில்லை, இஸ்ரவேலினுடைய தேவனை நிந்தித்தான் என்று அவனுக்கு பதில் சொல்றான். இவன் யாரை நிந்திக்கல? சேனை இல்ல, தேவனையே நிந்தித்தான். அல்லேலூயா. அதே நீங்க 17ஆம் அதிகாரம் இன்னொரு வசனம் சொல்றேன், 46ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாத்தீங்களா என்ன வெளிப்பாடோடு? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில உன்னை நான் கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாலத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டுகளுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒண்ணும் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? என்ன அவன் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பார். அப்ப நம்ம ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன், எளிமையா முடிச்சு பேசும்போது கூட அவன் அழைப்பு 1:7 கூட சொன்னார்ல, அழைப்பு வரும்போது உனக்கு பயப்படாத தைரியமா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த வேலை செய்தாலும் எதுவா இருந்தாலும் விசுவாசத்துல உறுதியா நிற்கும் போது நினைப்பாயானால் தேவனுடைய பிரசன்னம் நம்மள என்ன பண்ண முடியும்? உதவிகளும் எப்போதும் தேவனுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவர் யாருல நிற்கிறாரு? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறார். யாருக்கு? கோலியாத்தை நான் கண்டிப்பா மேற்கொள்வேன். இன்றைய தினம் இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில கொடுக்க போறாரு.
ஒப்பு கொடுக்கல, ஆனா அவனுக்கு வெளிப்பாடு என்னது? கண்டிப்பா இன்னைக்கு என் கையில ஒப்பு கொடுத்துட்டா கொடுப்பார். கொடுக்க போறாரு சொன்னாரா? அங்க என்ன போட்டுருக்கு? கை என் கையில ஒப்பு கொடுப்பார். உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, உன்னை கொல்லல, தலைய வாங்கல, ஆனா அவன் வெளிப்பாடு என்ன பண்ண சொல்றாரு? உன்னை கொல்ல போற, ஒப்பு கொடுத்துட்டாரு, உன்னை கொன்றும் போட போற, மூன்றாவது தலையை என்ன பண்ண போற? வெட்டி கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்துடைய பிணங்களிலே இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஆகாரமா கொடுக்க போறேன். அதனால இஸ்ரவேல் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று உலகத்தர எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? அதனால அறிந்து கொள்ள போறாங்கன்னு சொல்லி ஒரு வெளிப்பாடோடு கூட பேசுறாங்க. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இல்லைன்னா கூட ஒண்ணுமே இல்லைன்னா விசுவாசமா பேசல, அது அப்படியே நடக்கும். கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் நடத்துவார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, என்னடா இல்ல இல்லாதது இருக்கிற போலதான் உருவாக்குற தேவன் இல்லாதல. அதாவது இன்றைய புஸ்தகம் 11:1 நினைக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் ஆமா காணப்படாத நிச்சயமா இருக்குது. அப்படித்தானே சொல்லிருக்கு பைபிள். சீக்கிரம் எபிரேயர் 11:1 விசுவாசமானது 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ எப்படிதான் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் எப்படி இருக்குதான்? நிச்சயமாய் இருக்கு. காணல இருக்கா இல்லனா கூட அது நீ நிச்சயமா இருக்கணும். கண்டிப்பா அது செய்வார். இல்லாதது இருக்கிற போல மாற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நீங்க இன்னைக்கு நிச்சயம் ஆண்டவர் தருவார். நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன். இந்த மாசத்துல இந்த வருஷத்துல எனக்கு நடக்கும். இதுதான் விசுவாசம். இங்கே இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி பார்க்குற ஒண்ணுமே ஆண்டவரத்துல பெற்றுக்கொள்ளனா, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ற ஆண்டவரத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா அது அவிசுவாசம். நிச்சயம் தருவார். ஆனா இவனுக்கு இருக்கிற ஒரு ஆழமான விசுவாசம் ரொம்ப சின்ன பையன், ஏஜ் அவனுக்கு கூட ஆகல. மிஞ்சி போனா எவ்வளவு இருந்திருக்கும் அவனுக்கு? ஒரு 17-18 இருக்கு. ஒரு இளம் வீட்டிலேயே கடைசி 8வது ஆளாச்சே. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பார். ஒரு நல்ல வார்த்தை அது. நீங்க அதை ரொம்ப தியானம் பண்ணீங்கன்னா நிறைய வார்த்தைகளை நிறைய பேசலாம். ஆண்டு வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர். அப்ப கோலியாத்தை 40 நாள் மிரட்டிட்டு இருக்கிறான். எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள்ல எத்தனை நாள்? எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாமே ஷோல்டர் கீழே தான் இருக்கிறாங்க. கோலியாத்துடைய ரைட்டு. நான் குட்டி இவன் இன்னும் இப்படிதான் பேசிப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் கோலியாத்துக்கு பயங்கர சிரிப்பு வந்து அவனும் அப்படிதான் பேசினான். அல்லேலூயா. 43ஆம் வசனத்துல பெலிஸ்து தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்துல வா என்று சொல்லி அவன் என் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அப்போ இவர் சொல்றார், பெலிஸ்தீன் கோலியாத் சொல்றான். அதுக்கு தாவீது பெலிஸ்தீன் நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு எண்ணத்தில் வருகிறதுக்கு வருகிறாய். இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அப்போ என்னன்னா நீங்க நல்ல நிந்தித்ததுன்னா என்னன்னா, அப்போ முன்னாள் தாவீதுடைய வாழ்க்கையில நடப்பட்ட சம்பவங்கள் போது அவன் தேவனிடத்துல வேண்டி பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்கும் சரி நினைவுகளும் வந்த என்ன பண்றான் தாவீது? எல்லாவற்றையும் நினைக்கிறான். ஒவ்வொரு காரியமும் என்ன பண்றான்? நினைக்கிறான். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு சம்பவங்களும், அந்த சின்ன வயசுல அவனுக்கு என்னெல்லாம் பண்ணாரு. ஆடு மேய்ச்சிருந்தாலும் எல்லாத்தையும் என்ன சிங்கத்தை கிழிச்சு போட்டான், கரடியை கிழிச்சு போட்டானா, அதெல்லாம் சம்பவம் யாராலதான் முடிஞ்சது? அந்த கர்த்தரால முடிஞ்சது என்று சொல்ல அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் பேசுறான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ண போறாரு? ஒண்ணுமே செய்யாம தைரியமா போய் பேச முடியுமா? ஒரு பெரிய பாக்ஸர் இருக்கிறாரு, நமக்கு பாக்ஸிங் தெரியல, நம்ம போயிட்டு ஒரு பாக்ஸிங் கூடிய எல்லா டூல்ஸ் எல்லாம் மாட்டி எல்லாம் ரெடியா இருக்கிறோம், நான் அவனை மேற்கொள்வேன்னு சொன்னா அவன் என்ன பண்ண சிரிப்பான். நமக்கு ஒண்ணுமே ஃபைட்டிங்கே தெரியாது. ஆனா இவன் ட்ரைனிங்கே கர்த்தர் எங்க கொடுத்துட்டாரு? காட்டி எதை வச்சு கொடுத்துட்டாரு?
சிங்கம் கரடி, மோசமான கரடி பிடிச்சா அப்படி தொண்டையை பிடிச்சிடும். சிங்கமா இருந்த கரடி அது கிழிச்சு போடக்கூடிய வல்லமையை அபிஷேகத்தை கத்தர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதுதான் இதுக்கு முன்னாலே தாவீதுக்கு வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் போது அவன் தேவனிடத்துல வேண்டி பெற்றுக்கொண்ட விடுதலை அவனுக்கு நினைவுபடுத்தி வந்ததால் அவன் தேவ வல்லமின் மீது நம்பிக்கை உள்ளவனா இருந்ததுனாலதான் என்ன பண்றான், இன்னும் பலன் அடைந்து அவன் பலப்பட்டு கோலியாத்தை என்ன பண்றான், எதிர்க்கக்கூடிய வல்லமையை கற்றுக்காங்க. அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் தருவார். ஏற்கனவே என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் சவுல் கேட்கிற, என்னப்பா நீ இப்படி பண்றீங்க? உடனே அவன் சகோதரனா சொல்றாங்க, கொஞ்சம் ஆட்டை எங்க விட்டுட்டு வந்திருக்கிற? அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த பெரிய ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். தாவீது இப்பொழுது அதுக்கு தாவீது 29 இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. அப்போ வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப என்ன கொண்டு வந்ததுக்கு என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எங்கேயே இருக்கிற என்னென்னவோ நடக்குது, ஆண்டவர் ஒரு இடத்துல கத்த நம்ம கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நோக்கம் இல்லாம ஒரு திட்டம் இல்லாம எதையும் செய்ய மாட்டோம். பிரைஸ்லாம் சொல்லுங்க. அப்ப அண்ணன்லாம் கோவப்படுறாங்க, தம்பி இல்ல ஆட்டை விட்டுட்டு வந்து அதையெல்லாம் எது சாப்பிட்றோம்? காட்டில் மிருகங்கள் சாப்பிடுங்க. நீ யார் வசத்திலே விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்துடைய கோபமா பேசுறான். அதுக்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் சொல்லி அவனை விட்டு வேறொரு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்களுக்கு முன் போலவே உத்தரவு சொன்னான். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அவன் சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைத்தான். அல்லேலூயா. அப்பதான் சொல்ற 34-35 இருந்த காட்டுல இப்படிலாம் இருந்த ஆண்டவரை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் சிங்கம் வந்து, ஒரு விஷயம் கரடி வந்து மந்திரியுடைய ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போது நான் தொடர்ந்து போய் என்ன பண்ணேன், வாங்கி வைத்தேன். பாய்ந்து அது மேல என்ன பண்ண, அந்த காடையை பிடித்து அதை அடித்து ஒரு சிங்கத்தை எல்லாம் என்னெல்லாம் செய்ததோ இந்த சம்பவத்தை அந்த யுத்தத்துல வரும்போது அது நினைக்கலாம். அப்ப நம்ம கூட ஆண்டவர் செய்ததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கத்தம் நடத்தினாரு. அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம இப்படிலாம் இருந்தோம், அப்போ ஆண்டவர் கைவிட்டாரா? ஒரு 10 வயசு 15 வயசுல எப்படி இருந்தோம், ஒரு 20 வயதுல எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தோம், ஒரு வேலை இல்லாம படிக்கிற நேரத்துல ஒரு பெண்ணு கூட வாங்க முடியாம இருந்திருக்கலாம். அப்பெல்லாம் ஆண்டவர் செய்தாரு. எத்தனையோ சம்பவம் நடத்திருக்கிறாரு. இந்த வயது வரைக்கும் இந்த வருஷத்துல கூட எவ்வளவு நன்மை செய்திருக்காரு. அல்லேலூயா. அப்ப இந்த கொரோனா அந்த மாதிரி இந்த வைரஸ் இதனால உலகமே பயந்துருக்குமே, ஆண்டவர் விட்டுவாரு. பயப்படாதீங்க, விசுவாசம். அல்லேலூயா. இன்றைய தினம் அந்த வல்லமை ஆண்டவர் அவர்களுக்கு செய்த காரியங்கள் விசுவாசத்தை அவன் வளர்த்து பண்ணான், தைரியத்தை வளர்த்து பண்ணான். அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அதனால நீங்க 2 சாமுவேல் 22-28 சீக்கிரமா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 2 சாமுவேல் 22 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சுக்கோ. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமானவர். எப்படி இருக்கா பாடுறான், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் ரட்சகருமானவர். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு 5ஆம் வசனம், மரண அலைகள் என்னை சூழ்ந்தது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எல்லாம் வந்தது. ஆனா அவன் என்ன சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை அவர் செவிகளில். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் எங்க போகல, அவன் போகாம இல்ல, ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அதனால கர்த்தர் சத்தத்துக்கு என்ன பண்ணாரு, அது கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்துல தான் 118ஆம் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் திருப்பி கடைசி 18ஆம் சங்கீதம்
18ஆம் சங்கீதம் நீங்க 17ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு யாரா இருந்தாரா? அல்லேலூயா. அதான் அந்த 18ஆம் சங்கீதம், கர்த்தர் என் கண்மலையும் கோட்டையும் ரட்சகரும் என் தேவனும் நம்பி இருக்கிற துருகமும் கேடகமும் ரட்சணை கொம்பும் உயர்ந்த அடைக்கலமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால சத்துருக்களுக்கு என்ன பண்ணுவேன்? நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 22ஆம் அதிகாரத்தில் சம்பவம் 18ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்ற, சீக்கிரம் 34. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆண்டவர் தேடுறதுலயும் கரெக்டா, ஜெபிக்கிறதுல ஆலயத்துக்கு போகிறதுலயும் தான், தேவனை தேடுறதுலயும் ஒரு கரெக்டா. கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள். நம்ம சுயநலமாகவே இருக்கக்கூடாது. 1000 வேலை இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேவை. நிறைய பேர் வேலை 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 இது இல்லையே சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இருக்கதான் செய்யும். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை. அதுக்கு முன்கூட்டி என்ன ஆயத்தமா அது கரெக்டாக பண்ணணும். வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு மேரேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ எங்கேயும் போக முடியாது. ஆக்டர் சண்டே சர்வீஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ உபவாசம் கூட்டம், எவ்வளோ சுத்திகரிப்பு கூட்டம், எவ்வளோ சண்டே ஆராதனை, காலையிலும் இரவு ஆராதனை. யோசிப்பாரு, போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் எவ்வளவு கட்டு அடிச்சிருப்பாங்க. யாருக்கு தெரியுதோ தெய்வத்துக்கு தெரியும், எல்லாமே ஆண்டுக்கு தெரியாது. ஒண்ணு இல்லை, சாதி பார்த்து வீட்டுல இல்லைன்னும் போது அவருக்கு தெரியும். நம்ம வீட்டுல எல்லாத்தையும் ஆண்டுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றோம் இல்லையா, முழுவது யாரு ராஜாவாயிட்டு கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடினே, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னென்ன பண்ணாரு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வைக்கப்பட்டு. அல்லேலூயா. கடைசி 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 56 சங்கீதம். நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். கடைசி என்ன சொல்லிட்டு, நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன். எந்த பயம் வந்தாலும் நான் யாரை தான் நம்புவேன்? அல்லேலூயா. பயப்படாது. எங்க வந்தாலும் நீங்க பயப்படாது. கர்த்தர் நம்மளோடு வருகிறார். 3வது ஃபெய்த், விசுவாசம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் நாட்ஸ், பயப்பட வேண்டாம். அடுத்து விடுவிக்கிறவர். 3வது விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் குறித்து நான் உங்களுக்கு ஒரு காரியம் பேசியிருக்கேன். யாராவது நம்ம பிடிக்கலாம். தேவ பிள்ளைங்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? யாரை பார்த்து சொன்னாரு? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், யாரோட கூட இருக்கிறேன், நம்மளுடனே இருக்கிறேன். ஆண்டவரோட எளிமையா நடத்துற தேவன் தான் நம்மையும் நடத்துவாரு. யாரெல்லாம் நடத்துறாரு பார்த்தோம். பிறகு யாரை பார்த்து பார்த்தோம்? நிறைய காரியம் நம்ம பார்க்கணும்னா நேரம் போயிடும். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கும் போது இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண மாட்டாரு? முதலாவது நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணும்? தேவனுக்கு கடன். அதுக்காக நம்ம தியாகம் பண்ணணும். வேலை பரவாயில்ல, ஒரு வேலை சாப்பிடணும், உயிர் போயிடாது. ஆமென். அல்லேலூயா. பிளட் சுத்தமாகவும் வயிறு சுத்தமாகும். ஆமா, அதெல்லாம் ஒரு நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய காரியம் இருக்குதுன்னா உங்களுக்கு நிறைய ஒன்றும் விளக்கமா பேசுவேன். அதை புரியுதுங்களா? அதனால தேவ பிள்ளைகளை, தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்ம அவரையே நம்பி பார்க்கணும். நம்ம முகம் எப்பவுமே யாரை நோக்கி இருக்கணும்? நோக்கி இருக்கணும். தேவ பிரசனம் வரலாறுங்க. கண்களை கூடி நாம் சொல்லிக்கலாம். பரலோக பிதாவே, ஒரு நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சற்று நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை சற்று குவிச்சு அப்படி வார்த்தைகளை கேட்க பெருமை நன்றி. ஆண்டவரே, எங்களையும் அழைத்த தேவன், எங்களையும் நீர் அழைத்தது. தாவீது அழைத்த தேவன் எங்களையும் அழைத்தது. அழைப்புல நிறைய பேர் வித்தியாசமா இருக்காங்க. ஆண்டவரே, எங்களை அழைத்ததும் ஒரு வித்தியாசமா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தையும் நல்ல ஒரு தருணத்தையும் வாய்ப்பையும் கொடுத்துருக்கீங்களே, அது சாதாரணமான கிடையாது. எங்க கூட பிறந்தவங்களா எத்தனையோ பேர் எப்படி இருக்காங்க. ஆனா எங்களை நீங்க அவ்வளவு நேசிக்கிறதுக்கா நன்றினா. எங்க விசேஷமா அந்த எருமையா சொல்லி, தாயின் வயிற்றுல இருக்கும் போதே நான் உங்களை தெரிந்து கொண்டேன், அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரும் போதே உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்காக நீ ஏன் எருமையா பயப்படுற? உன்னோட கொண்டு வாயா இருந்து நான் பேசுவேன், உன் வாயில என் வார்த்தையை வைப்பேன்னு சொன்னீங்களா? ஆண்டவர் எங்களோடு எதை குறிச்சு பார்க்கக்கூடாது.
எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வரப்போற மாதம் எப்படி இருக்குமோ, இந்த கொரோனா என்ன பண்ணுமோ, நாட்டுடைய நிலைமை, எங்களுக்கு ஒரே ஒரு காரியம் ஜெபம் மாத்திரம். நாங்கள் ஆண்டோட ஜெபிச்சு உங்களை நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வர தொடர்ந்து எல்லாரும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க பிரச்சனை எல்லாரும் வீட்டிலே இருக்கு. ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரனுடைய நிறுவி எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால ஏறப்பட்ட ரத்தத்தை எல்லாரும் எல்லா துணிய கனவு மகிமையும் உமக்கே நாங்கள் செய்வோம். சீக்கிரமா சபையில் திறக்கப்படணும். இந்த சென்னையில் இந்த கொரோனாவுடைய வைரஸ் தாக்குதல் சீக்கிரமா குறையிட்ட இயேசுவின் நாமத்தில் இதுக்கு விரோதமா கிரியை செய்ய கொள்ளாத அந்த கால கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டிந்து கட்டி சபித்தப்படுத்த மாட்டோம். ரத்தத்தை நாங்க தேசம் முழுவதும் தெரிவிக்கிறோம். சுத்திகரிங்க, கழுவுங்க, பரிசுத்தம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நூலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்புமாய் பாதுகாப்பு சௌக்கியம் சமாதானம் சந்தோஷம் மருத்துவம் மீண்டும் என்று சிலர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியோடு இருந்த ஜெபத்தோடு இருந்த